எங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, ஆண்டவரே, இதோ ஆண்டவரே தகப்பனே, இது நம்மளோட சிறு குடும்பமாக இந்த தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் தகப்பனே எங்களை தாழ்த்தி நாங்கள் கொடுக்குற ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே ஒரு சிறு குடும்பமாக சேர்த்து ஆண்டவர் தகப்பனே உம்மை பற்றி தியானிக்கவும், உம்மை பாடவும், உம்மை புகழவும், உம்மை ஆராதிக்கவும் தேவனை கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கேட்கும் சத்தியம் என் தேவனுடையது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. உமது வார்த்தைகள் எங்களுக்கு தினமும் எங்களுக்கு போஜனமாக இருக்கும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இதோ இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் தகப்பனே உம்முடைய வார்த்தையை கேட்க என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருந்த சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கேட்கக்கூடிய சத்தியம் தகப்பனே என் தேவனுக்குரியது என்பதை நாங்கள் அறிந்தாலும் அதன்படி வாழவும் அதன்படி நடக்கவும் என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, அதுக்குரிய பலனை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, ஏதோ அடியாரை உங்களோட பாதத்தில் ஒப்புகிறேன் சுவாமி. ஆண்டவர் தகப்பனே அவரை மறைத்து என் தேவனாய் கர்த்தர் இங்கே வெளிப்படுங்க. கேட்கும் சத்தியங்கள் தான் தகப்பனே தேவனுடைய தாசன் வழியாக ஆண்டவர் எங்களை கொடுத்திருக்கிறது, அதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இதோ இந்த கூடுகையிலே ஆண்டவர் தகப்பனே இன்னும் யாரெல்லாம் வர வேண்டும் என்று இருக்கிறதோ ஆண்டவரே அவரெல்லாம் சரியான இடத்துல கூட்டி வந்து சேர்த்து இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் அவர்கள் நலமல் பயன்பட என் தேவனாய் கர்த்தரை கிருபை பாராட்டுங்க சுவாமி. இதற்காக ஆண்டவருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவர், ஏதோ உமக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு எப்படி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள மிகவும் ஆவலாக இருக்கிறோம் சுவாமி. பரிசுத்தாவினர் எங்களோட இடைபடுங்க. எங்களுக்கு தேவையான எல்லா சத்தியத்தையும் எல்லா ஞானத்தையும் எங்களுக்கு கொடுங்க சுவாமி. அதை புரிந்து கொண்டு ஆண்டவர் தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் அதை பிரதிபலிக்க இந்த தேவனுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே சுவாமி, எல்லாவற்றையும் உங்களுடைய பார்த்து ஆண்டவரே நீங்களை பொறுப்பட்டு நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமம் தாக்கி சொல்ல பிதாவே, ஆமே. நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த நாளில் ஒரு என்ன செய்திகளை பார்க்க இருக்கிறோம்னா, நமக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம செய்திகளை பார்க்க. நமக்கும் தேவனுக்குமான உறவு எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமும் 10வது அதிகாரம் 33 35 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னாகமும் 10:33-35. அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிற போது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் முன்பாக ஓடி போவார்களாக என்பான். இந்த வசனம் 3 வசனத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த பாலைவனத்துல இளைப்பாறும் ஸ்தலத்தை எது தேடி கொடுக்குதுன்னா உடன்படிக்கை பெட்டி தான். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படி அவர்களுக்கு முன் சென்றது. ஸோ அவங்க பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்காங்க. எந்த இடத்துல அவங்க போய் நிற்கணும், இதை யாரு சொல்லி கொடுக்குறாங்க? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்கு மேல என்ன இருக்குன்னா, பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம் போயிட்டு இருக்கும். பெட்டி புறப்படுறதுக்கு முன்னாடி மோசே என்ன சொல்லுவார்னா, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உண்மை பகைக்கிறவர்கள் முன்பாக ஓடி போவார்களாக. அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது இளைப்பாறுதலை கொடுக்கிறதா இருக்கிறதுனா, அந்த உடன்படிக்கை பெட்டி தான் இளைப்பாறுதலை கொடுக்கிறதாக இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அதுக்குள்ள 10 கற்பனை இருக்கும். பக்கத்துல மண்ணாடங்கின அந்த பொற்கலசம் இருக்கும். ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கும். மேல கிருபாசனம், அதுக்கு மேல 2 கேரு, நடுவுல ஷெக்கினா, அங்கதான் தேவன் பிரசன்னம் ஆவார். சோ எங்க போனாலும் அந்த ஆசாரியர்கள் இந்த பெட்டியை தூக்கிட்டு தான் போவாங்க. பெட்டி முன்னாடி போகும், பின்னாடி மக்கள் நடந்து போவாங்க. பின்னாடி ஆசாரியர்கள் போவாங்க, அதுக்கு பின்னாடி மக்கள் நடந்து போவாங்க. எங்க போய் நிக்கணும்னு பெட்டி நிக்குதோ அங்க போய் நிற்பாங்க. அங்க போய் பாளையம் நடக்குவாங்க. அங்க இருந்து திரும்ப அடுத்த இடம், இப்படிதான் போவாங்க. அப்போ எந்த இடத்துல மக்கள் இளைப்பாறணும் அப்படிங்கிறத முடிவு பண்றதுன்னா உடன்படிக்கை பெட்டி. அதுதான் அவங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்குறதுங்கிறத நம்ம வாசிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த நாள்ல எந்த அதிகாரத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம்னா, 1 சாமுவேல் 3வது அதிகாரம் முழுக்க மொத்தம் 22 வசனங்கள் இருக்கு. இந்த 22 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன பாடங்கிறத பார்க்கலாம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கு எல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கியிருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள்.
யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெற்றுண்டார்கள். இப்ப யார் யாருக்கு சண்டைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரவேலர்கள், இன்னொரு பக்கம் பெலிஸ்தர்கள், 2 பேருக்கும் சண்டை. இந்த சண்டையில யாரு 4000 பேர், யார் பக்கம் 4000 பேர் சாகுறாங்க அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் பக்கம். இஸ்ரேலர்கள் பக்கத்துல 4000 பேர் அன்னைக்கே வெற்றுண்டு போறாங்க, சாகடிக்கப்படுறாங்க சண்டையில. இப்ப ஜெயிக்கிறது யாருன்னா, முதல் நாள் யுத்தத்துல பெலிஸ்தர் தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்தது 3 நாள் ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்பரானவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம், அது நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். அப்படியே கேருபீன்களின் மத்தியிலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அன்றையில் இருந்தார்கள். இப்போ இவங்க முதல் நாள் யுத்தத்துல 4000 பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப அதுல இருக்கிற மூப்பர்கள், வயதானவர் என்ன சொல்றாங்கன்னா, எப்பா நீங்க உடன்படிக்கை பெட்டி இல்லாம சண்டைக்கு போனதுனாலதான் நம்மள 4000 பேர் செத்து போயிட்டாங்க. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குன்னா சீலோவில் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, சீலோவுக்கு ஆள் அனுப்பி இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர்றதுக்காக சீலோவுக்கு போறாங்க. அங்க யாரு அந்த உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல இருக்கிறாங்கன்னா, ஏலியோடைய பசங்க 2 பேர், ஓப்னி பினகாஸ். இது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏலியின் பிள்ளைகள், பேலியாலின் பிள்ளைகள். இவங்க 2 பேர் தான் உடன்படிக்கை பெட்டி பக்கத்துல இருக்கிறாங்க. உடன்படிக்கை பெட்டி எங்க வந்துருச்சுன்னா சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இதான் 3 நல்ல வாசிக்கிறோம். அடுத்தது 5, 6, 7. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். இப்போ பெட்டி வந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். எல்லாம் ஊன்னு கத்துறாங்க. நம்ம ஊர்ல தேர் புறப்பட்டோன்னு எப்படி கத்துவாங்க, அதே போல கத்துறாங்க. இந்த சத்தத்தை நேற்று தான் 4000 பேர் வெட்டி கொண்டோம், இன்னைக்கு இப்படி கத்துறாங்கன்னு சொல்லிட்டு பெலிஸ்தர் பார்க்கும்போது என்னன்னா, கர்த்தருடைய பெட்டி சண்டை நடக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. 3வது வசனம், 7வது வசனம். தேவன் பாளையத்தில் வந்தார். அப்ப அந்த கர்த்தருடைய பெட்டியை எப்படி பாக்குறாங்கன்னா, தேவன் பாளையத்தில் வந்தார். அந்த பெட்டி எப்படி பாக்குறாங்கன்னா, தேவன் வந்துட்டாரு. தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே. பெட்டி வந்த உடனே யாருக்கு பயம் வந்துருச்சுன்னா, பெலிஸ்தருக்கு பயம் வந்துருச்சு. அடுத்த வசனம், ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்பிப்பவர் யார்? பெலிஸ்தர் எப்படி பேசுறாங்க பாருங்க. ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்பிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, எகிப்தியர் எப்படி தேவன் வாதைகளால வதைச்சார் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கு, அந்த 10 வாதைகள். அதனால இவர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, புலம்புறாங்க. அப்ப அதுல ஒரு குரூப், பெலிஸ்தரே தினம் கொண்டு புருஷரை போல நடந்துக்கங்கப்பா, ஆம்பளைங்க மாதிரி நடந்துக்கங்கப்பா, எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளா இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷரா இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க, எது வந்தா என்ன, நம்ம சண்டை போடுறது சண்டை போட முடியும் பண்றாங்க. அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். இப்போ பெட்டி இல்லாம இஸ்ரவேலர்கள் போய் பெலிஸ்தர் கூட சண்டை போட்டாங்க. எவ்வளவு பேர் செத்து போனாங்க? 4000 பேர் செத்து போனாங்க. இங்க பெட்டி வந்துருச்சு, பெட்டியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. ஆனா எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்கன்னா 30,000 பேர் செத்து போயிட்டாங்க. பெட்டிக்கு முன்னாடி 4000 பேர், பெட்டி வந்ததுக்கு அப்புறம் 30,000 பேர். ஆனா நம்ம எண்ணாமத்துல வச்சோம், ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எது இளைப்பாறுதலை கொடுக்குதுன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி தான். ஆனா அந்த உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு, ஆனா 30,000 பேர் என்ன பண்றாங்கன்னா செத்து போறாங்க. அடுத்த வசனங்களை வாசிக்கும். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. பெலிஸ்தர் என்ன பண்றாங்கன்னா பொட்டியை பிடிச்சிட்டாங்க, உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டாங்க. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் மாண்டார்கள். 2 பேரையும் காலி பண்ணியாச்சு, கொன்னாச்சு. பென்யமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி
தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டுக்கொண்டு அன்றைய தினமே சீலோவுக்கு வந்தான். தோத்தாச்சு, ஒரே ஒரு ஆள் மட்டும் என்ன பண்றான், சீலோவுக்கு வர்றான். சீலோவில் எங்க இருக்குன்னா அங்க தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் அங்கதான் தங்கியிருக்காங்க. ஏன் அங்க வந்து ஆலயம் இருக்கு. ஆலயம் மீன்ஸ் அந்த மொபைல் கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் அங்கதான் இருக்கு. அங்க வந்துட்டான். அவன் வந்தபோது ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். ஏலி யாருன்னா பிரதான ஆசாரியன். அவர் என்ன பண்றாரு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு என்ன பண்றாரு, வழியை பார்த்துட்டு இருக்காரு. தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. ஏலி கடவுள் மேல பக்தி உள்ளவன் தான். ஆனா தான் பிள்ளைங்களை அவன் கண்டிக்கல. பிள்ளைங்க மேல அதை விட பாசம். அதனாலதான் கடவுள் என்ன பண்றாருன்னா ஏலியின் பிள்ளைகள் பேலியாரின் பிள்ளைகள், அப்புறம் சாமுவேலை கொண்டு வர்றார். ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த வாள் வந்து சொல்றான், என்னாச்சுன்னா 30,000 பேர் செத்து போயிட்டாங்க, ஏற்கனவே ஒரு 4,000 பேர். அந்த செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்து போது ஊரங்கும் புலம்பல் உண்டாயிற்று. 30,000 34,000 பேர் செத்து போயிட்டாங்கன்னு என் பேருக்கு. சரி, என்ன பண்ணுது, ஊரெல்லாம் மக்கள் அழுகிறாங்க. புலம்புகிற இந்த சத்தத்தை ஏலி கேட்ட போது இந்த அமளியின் இரைச்சல் என்ன என்று கேட்டான். அப்பொழுது அந்த மனுஷன், யார், இந்த பெஞ்சமின் கோத்திரத்தான், தீ விரித்து வந்து வேகமாக வந்து ஏலிக்கு அறிவித்தான். ஏலி 98 வயது உள்ளவனாய் இருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண்கள் மங்களாய் இருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரராகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றார். விஷயத்த அவன் சொல்லியாச்சு. உன் பிள்ளைங்க 2 செத்து போயாச்சு. உடன்படிக்கை பெட்டி என்ன பண்றாங்க, பெலிஸ்தர் குடிச்சிட்டு போயிட்டாங்க, தூக்கி போயிட்டாங்க. அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். ஸோ நமக்கு இந்த ஃபுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே கதை போல வருது, புரியுது. என்ன, நம்ம இஸ்ரேலுக்கும் பெலிஸ்தருக்கும் சண்டை. இதுல உடன்படிக்கை பெட்டி இல்லாம சண்டை போடும்போது 4,000 பேர் செத்து போறாங்க இஸ்ரேலுக்கு பக்கம். உடன்படிக்கை பெட்டியை வச்சு சண்டை போடுவோம்னு சொல்லிட்டு மூப்பர்கள் சொல்லும்போது உடன்படிக்கை பெட்டியை சீலோவிலிருந்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தா 30,000 பேர் சாகுறாங்க. விஷயத்த யார் வந்து சீலோவில் சொல்றா அப்படின்னா, ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான ஒருத்தன் சொல்றான். உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே ஏலி வந்து கீழே விழுந்து செத்து போறாரு. இப்போ அடுத்தது 19 மற்றும் 20. பினகாசின் மனைவியாகிய அவன் மருமகள், பினகாசுங்கிறது ஏலியோடைய பையன், அவனுடைய மனைவியாக அவன் மருமகள் நிறை கர்ப்பிணியா இருந்தார். அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்த டைம். அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்ப வேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். இப்போ புருஷனும் செத்து போயாச்சு, மாமனாரும் செத்து போயிட்டாருன்னு அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுது, வருத்தம் வந்து என்ன பண்றாங்க, பிரசவிக்கிறாங்க. அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலேயே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. என்ன சொல்றாங்க சுத்தி இருக்கவங்க, ஏன்னா அவள் சாக போறா. அந்த பிரசவத்துல முதல் பிரசவம்ன்றதே எல்லாருக்கும் சிக்கல் தான். சாக போறா. சாக போறதுல என்ன சொல்றா, நீ கவலைப்படாதப்பா, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. ஆனா அந்த அம்மாவுக்கு பிள்ளைய பத்தி எல்லாம் ஞாபகம் இல்லை, சிந்தையும் வைக்கல. அவளுக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னு பாருங்களேன். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டார். பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா அந்த அம்மா இக்கபோத். ஏன்னா அந்த அம்மாவுடைய கவனம் எங்க இருக்குன்னா தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போச்சு. புருஷன் துன்மார்க்கன், பேலியாரின் இல்லை. ஆனா அந்த அம்மா வந்து எப்படியாப்பட்ட ஆளா இருப்பாரு. பெட்டி பிடிப்பட்டு போனதுன்னா அந்த அம்மாவுடைய மனசு பிள்ளையாவது என்ன ஒன்னாவது. பெட்டி பிடிக்கப்பட்டு போன வருத்தத்துல அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, இக்கபோத். இக்கபோத்னா என்ன, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றார். சொல்லிட்டு அந்த அம்மா செத்து போறாங்க. போய்தான் வந்து கதை 1வது அதிகாரத்துல இருந்து 1வது வசனத்துல இருந்து 22வது வசனம் வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டோரி வந்து என்ன ஸ்டோரிங்கிறது நமக்கு புரியுது. சரி, இதுல இருந்து நமக்கு ஆவிக்குரிய பாடம் என்னங்கிறது ஒரு 3 சப் டாபிக்ல முதல்ல இந்த டாபிக் பார்க்கணும். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம்ங்கிறது.
முதல்ல தேவன் இல்லாமல் சண்டைக்கு போறாங்க. யாரு இல்லாம சண்டைக்கு போறாங்கன்னா தேவன் இல்லாம போறாங்க. பொதுவாகவே இஸ்ரவேலர்கள், அது தாவீது முதற்கொண்டு அதுல இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டைக்கு போறாங்கன்னா முதல்ல தேவ சமூகத்துல போய் ஒப்பு கொடுப்பாங்க. தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. தேவன் தன்னுடைய ஆசாரியர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினாதான் என்ன பண்ணுவாங்கன்னா சண்டைக்கு போவாங்க. இங்க தேவன் இல்லாமல் என்ன பண்றாங்கன்னா சண்டைக்கு போறாங்க. இப்ப நாமளே ஒரு காரியத்தை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். தேவன் இல்லாமல் ஒரு காரியத்தை நம்ம செய்தோம்னா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா வர முடியும். உதாரணத்துக்கு ஒரு விவசாயம் பண்றோம். ஒரு மூட்டை நெல் விதை விதைக்கிறோம். 35 மூட்டை விளையுது, 40 மூட்டை விளையுது ஒரு ஏக்கர். இது என்னுடைய சுய பலத்தினால, என்னுடைய உழைப்புனால, அந்த விதையினால, அந்த மண்ணுனால விளையுது. ஆனா நம்ம ஈசாக்கு ஒரு மூட்டை விதைச்சாரு, 100 மூட்டை அறுத்தாரு. அது தேவனுடைய ஆசீர்வாதம். இப்ப இது ஆஹ் என்னுடைய சுய பலத்தை நான் நம்பி போய் சண்டை போடுறேன், இல்ல விதைக்கிறேன், இல்ல எந்த ஒரு காரியத்தை வேணா செய்யறேன். என்னுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான எனக்கு ஊதியம் கிடைக்குது. ஆனா நான் தேவனை நம்பி ஒரு காரியத்தை செய்யும் போது எனக்கு அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையுது. இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா தேவன் இல்லாமல் என்ன பண்றாங்க போறாங்க. அதான் 1 சாமுவேல் 2 4வது அதிகாரம் 2-3. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலில் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்தில் ஏறக்குறைய 4000 பேர் வெற்றுண்டார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்த போது இஸ்ரவேலின் மூப்பர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது. இப்ப இவங்க எதை நம்புறாங்க? உடன்படிக்கை பெட்டி தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கணும் நம்புறாங்க. உடன்படிக்கை பெட்டி இல்லாம போனதுதான் என்னது நமக்கு ஃபெயிலியருக்கு காரணம். இப்ப நாமளும் தேவன் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சக்சஸ்ஃபுல்லா வர முடியாது. அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன ஆகும்? 14வது அதிகாரம் 42, 43, 44, 45. நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடி ஏறி போகாதீர்கள், கர்த்தர் உங்கள் நடுவில் இறார். மோசே இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க போகாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு நடுவுல இல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க? தோற்று போவீங்க, போகாதீங்க அப்படிங்கிறாரு. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடு இருக்க மாட்டார் என்றான். ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். இப்போ இங்க மோசே சொல்லியும் கேட்காம, உடன்படிக்கை பெட்டியும் எடுத்துட்டு போகாம என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போறாங்கன்னா சண்டைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போறாங்கன்னா சண்டைக்கு போறாங்க. கானானியர்களையும் அமலேக்கியர்களையும் என்ன பண்றாங்க? தோத்து போறாங்க. அப்போ தேவன் இல்லாமல் ஒரு காரியத்தை இஸ்ரேல் ஜனங்கள் செய்யும் போது அவங்களுக்கு என்ன வருதுன்னா தோல்வி வருது. அதை மோசே சொல்றாரு. ஆனாலும் அந்த மக்கள் வணங்கா கழுத்து உள்ள மக்கள் கேட்கல, உடன்படிக்கை பெட்டி கூட போகல, தோத்து போறாங்க. அடுத்தது சங்கீதம் 10:4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பது. அப்போ துன்மார்க்கன் என்ன பண்ணுவான்னா தேவனை தேட மாட்டான். நிறைய நேரத்துல நாமளும் அவசரத்துல என்ன பண்றோம்னா ஜெபம் பண்ணாம ஒரு காரியத்துக்கு போகணும். அப்படி தேவனை தேடாமல் நான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது என்னை எப்படி வேதாகம் சொல்லுதுன்னா துன்மார்க்கன்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்றோம்? துன்மார்க்கன்னா அவன் கடவுளுக்கு விரோதமான அஞ்ஞானி, அவன் ஒரு பாவ மனுஷன், அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அவன் ஒரு பாவி. ஆனா இங்க என்ன சொல்லுதுன்னா தேவனை தேடாத மனிதன் எல்லாத்தையும் யார் அப்படின்னு தான் சொல்லுது? துன்மார்க்கன்னு சொல்லுது. அப்போ தேவன் இல்லாமல் நமக்கு என்ன கிடைக்காதுன்னா வெற்றி கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. நான் ஒரு பரீட்சை எழுதுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ற, வருஷம் முழுக்க 500க்கு 400 மார்க் வாங்குறேன், என் உழைப்புக்கு தகுந்த பலன். ஆனா தேவன் என் கூட இருக்கும்போது நான் 490 மார்க் வாங்குறேன். தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் பொழுது, தேவனோடு நான் சேர்ந்து போகும்போது. சோ இப்படிதான் நம்ம யோசிக்கணும். அப்ப தேவன் இல்லாமல் நான் ஒரு காரியத்தை செய்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி முறியடிக்கப்பட்டார்களோ அதே போல நாமளும் தோல்விகள் தான் நம்மளுடைய விஷயங்களும் முடியுங்கிறத முதலாவது கருத்தா பார்க்கணும். இப்போ தேவன் இல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா என்னையும் கடவுள் எதில் வேதாங்கதான் சொல்லுது துன்மார்க்கன்னு சொல்லி. இதுதான் முதல் கருத்து. இரண்டாவது கருத்து உடன்படிக்கை பெட்டி.
உடன்படிக்கை பெட்டியை குத்தின ஒரு பார்வை. இந்த உடன்படிக்கை பெட்டி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி அவன் கொண்டு போகாதனால, அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தர்கள் எப்படி சொல்றாங்கன்னா தேவன்னே சொல்றாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி போகாதனால தான் என்ன ஆகுது, 4000 பேர் சாகுறாங்க. இப்போ இரண்டாவது முறை என்ன பண்றாங்க, சண்டை போடுறதுக்கு உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போறாங்க. இப்போ என்ன ஆகுது, 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள், இஸ்ரவேலை முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். பொட்டியை கொண்டுட்டு போகும்போது 4000 பேரு. ஆனா உடன்படிக்கை பெட்டியோட போகும்போது எவ்வளவு பேர் சாகுறாங்கன்னா 30,000 பேர் சாகுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு குழந்தைங்களை பெட்டில் வச்சிருப்பாங்க. ஒரு கிறிஸ்தவ குடும்பமா இருந்தா தலைக்கு பக்கத்துல என்ன வச்சிருப்பாங்கன்னா பைபிள் வச்சிருப்பாங்க. ஏன் இல்லது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஜெபமாலை வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் ஜேசு கிறிஸ்துவோட போட்டோ வச்சிருப்பாங்க. இன்னும் அஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா துணி கயிறு ஒன்று கட்டுவாங்க, கழுத்துல இடுப்புல தாயத்து கட்டுவாங்க, கையில தாயத்து, காலில் தாயத்து. ஸோ இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை இல்ல சுகத்தை கொடுக்குமா? ஸோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி என் கூட சண்டைக்கு கூட வந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், ஜெயிச்சிருக்கேன். இதே தான் இன்னைக்கு நான் பைபிளை என் தலைக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு படுக்கிறேன், இல்ல எனக்கு உடம்பு முடியல என் தலைக்கு பக்கத்துல பைபிள் வச்சிருக்கேன்னா எனக்கு அது சுகம் கிடைக்குமான்னா கண்டிப்பா சுகம் கிடைக்காது. இல்ல ஒரு நான் பேப்டிசம் எடுத்துட்டேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரெல்லாம் வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ஞானஸ்தானம் என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிட முடியுமா? இல்ல நான் கரெக்டா தசம பாகம் கொடுக்குறேன், என்னது பரலோகத்துக்கு கொண்டு போயிடுமா? ஆண்டவரே நான் கரெக்டா தசம பாகம் கொடுத்தேன், இல்ல நான் கரெக்டா காணிக்க போடுறேன், இல்ல நான் கரெக்டா ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள்ல, அது சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நான் கோயிலுக்கு போறேன், அது என்னை பரலோகத்துக்கு கொண்டு போவாங்கன்னா, இங்க எப்படி உடன்படிக்கை பெட்டி அந்த ஜனங்கள் கூட வந்தப்போ அந்த ஜனங்களுக்கு வெற்றி கிடைக்கலையோ, 30,000 பேர் செத்தாங்களோ, அதே நிலைமை தான் நாம தேவன் இல்லாமல் வெறும் உடன்படிக்கை பெட்டியை மற்றும் தேவனோடு ஒரு உறவுக்குள் இல்லாமல், தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல், எப்படி வெறும் வேதாகமும் எனக்கு ரட்சிப்பை கொடுக்காதோ, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு அவர் மேல நம்பல, அவர்கிட்ட நான் போய் விழுந்து மன்னிப்பு கேட்காம அவரோட சேராம நான் வெறும் பைபிளை மட்டும் நான் தூக்கிட்டு போனோம்னா அது எனக்கு ரட்சிப்பை கொடுக்காது. எப்படி உடன்படிக்கை பெட்டி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கவில்லையோ, அதே போல சடங்காச்சாரமாக வெறும் புத்தகத்தையும் வெறும் தாயத்தையும் வெறும் நான் சர்ச்சுக்கு போறேன், நான் வழக்கமா போறேன், எனக்கு ஏன் மன திருப்திக்காக போறேன் அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணாதுன்னா ரட்சிப்பை கொடுக்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வேற அர்த்தத்துல எடுத்துக்காதீங்க. இது வந்து அங்கே நம்ம இந்த பாடத்தோட வரும்போது அங்க உடன்படிக்கை பெட்டி போகல, விழுந்து போனாங்க. இங்க உடன்படிக்கை பெட்டி போகுது, ஆனாலும் செத்து போறாங்க. நம்ம 30,000 பேர். அது போலதான் இன்றைக்கு இதை வந்து அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வச்சு கம்பேர் பண்ணிக்கிறோம். நீங்க அடுத்த 3வது கருத்துக்குள்ள போகும்போது எனக்கு விஷயம் தெரியும். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இது என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா லவோதிக்கருடைய நிலம் தான். இப்ப இயேசு கிறிஸ்துவ நம்ம எங்க நிக்க வச்சிருக்கோம்னா, ஆனா வாசலுக்கு வெளியே தான் நிக்க வச்சிருக்கோம். ஆனா உள்ள இருந்து நம்ம எல்லா வேலையும் பண்ணிக்கிறோம். கண்டவரே ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா கடவுள் எங்க நிக்கிறாரு? நம்மளுடைய உங்க வீட்டுக்கும் எங்க வீட்டுக்கும் வெளியில தான் என்ன பண்றாரு? கடவுள் நிக்கிறாரு. ஸோ இதான் வந்து நம்மளுடைய நிலைமை அப்படின்றது வேதாகம் சொல்லுது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஸோ கிறிஸ்துவின் கேரக்டர் இல்லாம, கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்காம, நான் ஆண்டவரே நான் பைபிள் வைக்கிறேன், வசனம் படிக்கிறேன், பாட்டு பாடுறேன் அப்படின்னா கடவுள் என்ன சொல்றாரு? நான் வெளியே தான் நிக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ இதே தான் அவங்களுடைய வாழ்க்கையிலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு போறாங்க, அங்க என்ன இல்லைன்னா தேவனுடைய பிரசன்னம் இல்லை. இது வந்து இந்த மாதிரி 2வது கருத்து. இப்போ 3வது கருத்து, பெட்டியும் தேவன். 3வது கருத்துக்குள்ள போகலாம். இதுக்கு எங்க வரணும்னா 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 5வது வசனம். 1 ராஜாக்கள் முழுக்க படிக்க வேணாம், 1-2 வசனம் மட்டும் வாசிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வர செய்தான்.
உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு? தாவீது நகரத்துல இருக்கு. அங்க கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? எருசலேம்ல கூடி இருக்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடுறான். யாரெல்லாம் பெரிய ஆளோ எல்லாரையும் கூப்பிடுறான். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். பொட்டியை கொண்டு வர சொல்லிட்டு என்ன பண்றாரு? இவங்க என்ன பண்றாங்க? நேரா பொட்டியை கொண்டுட்டு படைக்களத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இங்க சாலமன் என்ன பண்றாருன்னா, கொண்டு வர சொல்லிட்டு முன்னாடி ஆடுகளையும் மாடுகளையும் பலியிடுறாங்கன்னா என்னன்னா பாவமன்னிப்பு பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்கன்னா, கடவுளுக்கு சமூகத்துக்கு தேவ சமூகத்துக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறாங்க, தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, தங்களுடைய பாவங்கள் குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு தான் எங்க போறாங்க? அந்த உடன்படிக்கை பெட்டிக்கிட்டே போறாங்க அப்படிங்கிறத இதுல இருந்து வாசிக்கணும். 10வது வசனம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப அவங்க உடன்படிக்கை பட்டி மட்டும் இல்ல, அப்படியே ஃபுல்லா வாசிச்சோம்னா வரும். டைம் ஆகுதுனால வாசிச்சோம். அப்போ அவர்கள் எல்லாம் பலியிட்டதுக்கு அப்புறம் பாவ மன்னிப்பு வேண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆலயத்தை மேகமானது என்ன கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கு. அவருடைய மகிமை அந்த இடத்துல வந்து அந்த ஆலயத்தை மூடுது. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதுக்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்ப அதுங்க வெறும் பெட்டி மட்டும் இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெறும் பெட்டியை நம்பிட்டு சண்டைக்கு போறாங்க. நாங்க யாரும் இல்லைன்னா தேவனுடைய பிரசன்னம் இல்லை, தேவனுடைய கர்த்தருடைய மகிமை இல்லை, அங்க மேகம் இல்லை. அதனாலதான் என்ன இருந்து அவங்க 30,000 பேர் சாகுறாங்க. அப்போ ஒரு வெறும் பெட்டி மட்டும் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வருமா? பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? 10 கற்பனை இருக்கு. இப்ப இன்னைக்கு யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம பணக்கார வாழ்க்கைகிட்ட பார்ப்போம். ஆண்டவரே, நான் நித்திய வாழ்க்கைக்குள்ள போகணும்னா எனக்கு என்ன வேணும்? நீ கற்பனையின்படி செய்ய போகும். அவன் என்ன சொல்றான்? நான் சின்ன வயசுல இருந்து அதை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ பெட்டிங்கிறது வெறும் கற்பனை, 10 கற்பனை. அந்த 10 கற்பனை பரலோகத்துக்குள்ள கொண்டு போனா கொண்டுட்டு போகாது. இவனுங்க அதை நம்பி தான் என்ன பண்றாங்க? சண்டைக்கு போறாங்க. இன்னைக்கு அவர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அப்போ தேவன் இல்லாமல் வெறும் பெட்டி எனக்கு ரட்சிப்பை கொடுக்காது. 10 கற்பனை எனக்கு ரட்சிப்பை கொடுக்காது. எனக்கு ரட்சிப்பை யார் தான் கொடுக்கணும்? என்னை யார் தான் காப்பாற்றணும்? என்னை யார் தான் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னா தேவன் தான் அழைச்சிட்டு போகணுங்கிறது மேல இருந்து புரிஞ்சுக்கணும். அப்போ எனக்கு பொட்டி வேணாமா? வெறும் விசுவாசம் மட்டும் போதுமா? எபிரேயர் 8:10. அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரேல் குடும்பத்தாரை பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமா இருப்பார்கள். அப்போ எனக்கு பொட்டியும் வேணும். ஆனா பொட்டி எனக்கு ரட்சிப்பை கொடுக்காது. தேவன் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுப்பார். இப்போ பெட்டி எனக்கு வேணும், தேவனோடு சேர்ந்த பெட்டி. அப்படி இருந்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும்னா, எனக்கு வந்து ரட்சிப்பு கிடைக்கும், அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். வெளிப்படுத்தல் 18வது அதிகாரம் 1 வசனம். இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. வேறொரு தூதன் என்ன பண்றாருன்னா, வானத்திலிருந்து இறங்கி வர்றாரு. அவருடைய மகிமையினால் என்ன ஆகுதுன்னா பூமி பிரகாசமாயிற்று. மகிமைனா நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய குணம், இது மாதிரி நிறைய விஷயங்கள். மகிமைங்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அர்த்தம் வருது. பொதுவா நம்ம வந்து அதை குணம்னு சொல்றோம். இந்த வெளிப்படுத்தல் 18:1 மகிமைங்கிறதுக்கு ஜோடி எங்க வருது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எசாயா 60வது அதிகாரம் 1-3 வசனங்களை வாசிச்சோம்னா மகிமைன்றதுக்கு என்ன அர்த்தங்கிறது புரியும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். அப்போ இந்த உலகமே இருள்ல இருக்கும் பொழுது நான் கடவுளுக்கு பிரியமா, கடவுளுடைய குணத்தை வெளிப்படுத்துற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வரும்போது அவருடைய மகிமை என்ன இருக்கும்னா என் மேல காணும். நான் எப்படி இருப்பேன்? தேவனுக்கு பிரியமா வாழ்வேன். அப்படி நான் தேவனுக்கு பிரியமா வாழும்போது என்னகிட்ட யார் வருவாங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க வருவாங்க. எப்படா இவன் மட்டும் இப்படி இருக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட வருவாங்க. நான் தேவனுடைய குணத்தை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வரும் பொழுது அவருடைய மகிமை என்ன இருக்கும், அவருடைய கேரக்டர் என்ன இருக்கும், அதை பார்த்து இந்த உலகத்துல இருக்கிற என்னுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மகிட்ட வருவாங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை முறையும் என்னுடைய வாழ்க்கை முறையும் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா இல்லைங்கிறது தான் உண்மை.
ஆனா நம்ம அது மாதிரி மாறணுங்கிறது தான் அதுக்காக தான் இந்த பாடத்தை கத்துக்கணும். அப்போ நாம அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வரணும். அப்படி வந்தா யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். நான் கடவுளை நேசிக்கிறேன்னா நான் வசனத்தின்படி வாழ்வேன். நான் படிக்கிற வசனத்தின்படி நான் வாழ்வேன். அப்படி நான் வசனத்தின்படி வாழும்போது அவனில் என் பிதா அன்பா இருப்பார். நாங்கள் கிறிஸ்துவும் பிதாவும் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அப்போ நான் எந்த வாழ்க்கை முறைக்குள்ள வரணும்? நான் இப்ப எந்த வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிறேன்? இப்போ நான் வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை முறைக்குள்ள வரணும். எனக்கு பெட்டியும் வேணும், தேவனும் வேணும். இது ரெண்டும் இருக்கும் பொழுதுதான் என்னால பரலோக பாதையில நான் நடக்கிறவனா இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள வருவோம். நம்ம 3 கருத்துக்களை பார்த்துருக்கோம். முதல்ல, தேவன் இல்லாமல் இந்த உலகத்துல நம்மளால ஜெயிக்க முடியாது. வெறும் சடங்காச்சாரம் மட்டும், நான் வெறும் பேப்டிசம் எடுத்துட்டா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நான் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டேன்னா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், இதெல்லாம் ஒரு அவங்க எப்படி அந்த வெறும் பெட்டி மட்டும் தூக்கி போயிட்டு 40,000 30,000 பேர் செத்தாங்களோ அந்த மாதிரி நினைக்கலாம். இப்ப எனக்கு என்ன வேணும்னா, வெட்டியும் வேணும், தேவனுடைய மகிமையும் இருக்கணும். அப்ப தேவனுடைய குணமும் என்கிட்ட இருக்கணும். நான் கற்பனையின்படி வாழ்கிற வாழ்க்கையும் வாழும் பொழுதுதான் என்னால என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியுங்கிறத நம்ம வசனத்தின் அடிப்படையில பார்த்திருக்கோம். வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்றவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். சோத்திரம் ஆண்டவரே, தயவும் இறக்கும் மகா கிருபையும் உள்ளவரே, சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிற ராஜா, கடந்த நாட்கள் முழுவதுமாக கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட தங்கி நல்ல சபையும் பலனையும் கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்த தெய்வமே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிற ராஜா, தேர்வு வேலையிலும் கூட கர்த்தாவே, ஆமா ஆண்டவரே, நாங்கள் தனித்தனியா இருந்தாலும் ஒரு குடும்பமாக இந்த இடத்திலே கர்த்தாவே நாங்களும் அது சத்தியத்தை கேட்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்து வருகிற தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிற ராஜா, சோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அப்பா முதாச சொல்லக்கூடிய எல்லா வசனங்களையும் அப்பா நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இப்ப ஏற்பட்ட ஸ்லாக்கியம் யாருக்கும் கிடைக்காத ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த சத்தியத்தை கேட்பதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறீரே, அதற்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிறோம். நாங்கள் எந்த காலத்திலும் வருகைக்காக வேண்டிய நாங்கள் ஆயத்தப்பட்டு ஆண்டவரே உலக பிரகாரமான காரியங்கள் அதிகமாக ஈடுபாடு இல்லாத அளவுக்கு கர்த்தாவே சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்கத்தக்கதாக நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரும் தனித்தனியாக இருந்தாலும் மனதளவிலே நாங்கள் ஒருமித்து அப்பா சத்தியத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தாசருடைய அப்பா மனைவிக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா அந்த மகளுக்கு நல்ல பரிபூர்ண சுகம் கிடைக்க உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நேரங்களிலும் உண்மை கெஞ்சுகிற ராஜா. ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்கு எந்த விதத்திலும் சேதங்கள் வராத அளவுக்கு என் தேவன் நீங்க பாதுகாத்து வழிநடத்த வேணுமாய் நீ கெஞ்சுகிற ராஜா. ஸ்தோத்திரம். இம்மற்றமாக சுகத்தை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீ பரம வைத்தியர் ஆண்டவரே, சுகந்தரம் தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலும் தூய ரத்தத்தை அந்த மகள் மீது நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. உமது வல்லமை இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உமது வல்லமை அந்த மகள் மீது இறங்கட்டும் ராஜா. ஆண்டவரே, மகளுக்கு நல்ல பரிபூர்ண சுகம் கிடைக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம். உலகத்தில் இருப்பவர்களே, தேவன் மிகவும் பெரியவரா இருக்கிறபடினாலே கூட கர்த்தாவே இந்த காரியத்தை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார் ராஜா. இம்மற்றமாக சுகத்தை கொடுத்த தெய்வம் இனிமேலும் சுகத்தை கொடுக்க போகிற தெய்வக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். சோதரிக்கிறார் ராஜா. எவ்வளவோ குழந்தைகளை காப்பாற்றும் தாசருக்கு எந்த விதத்திலும் ஆண்டவரே சேதங்கள் வந்துவிடாத அளவுக்கு அந்த குடும்பத்தை அப்பா நீங்க வேலை அடைத்து பாதுகாத்து வரும் தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். சோத்தரிக்கிற ராஜா. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட தங்கியிருந்து ஆண்டவரே இந்த நேரத்திலும் சத்தியத்தை எங்களுக்கு கேட்க உதவி செய்தீரே, அதற்கு நன்றி ராஜா. மீண்டுமாக கூட கர்த்தாவே அடுத்த வாரம் அப்பா இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே சத்தியத்தை தாசர் வாயிலாக கேட்க எங்களுக்கு உதவி செய்ய வேணுமாய் மன்றாடுகிறோம். அது வரைக்கும் ஆண்டவரே எல்லார் குடும்பத்திலும் உமது கிருபை உமது இரக்கம் தயவு இருக்கத்தக்கதாக
கிருப செய்ய வேணுமா இயேசுவின் நாமத்தினாலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன்.